ஆக்கி சீராக்கி ஆளாக்கி இந்த மண்ணிலே மன்னனாக்க வேண்டும். இறந்தவளையே நினைத்து அழுது கொண்டிருந்தால் எழுந்த கலையரசி என்னால் மறக்க முடியவில்லை. அப்பா மாண்டவர் வருவார் மாநிலத்தில் உயிர் கண்டவை இறந்தவள் மீண்டும் எழுந்தையே கேளா ஒரு பெண்ணை நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார். கலையரசி மறந்து மற்றொரு பெண்ணின் கழுத்தில் நான் தாலி கட்ட வேண்டுமா? என்னால் முடியாதப்பா, என்னை மன்னித்து ஆபத்து குணவா பிள்ளை அரும்பத்தை தீர அன்னம் கோபத்தை கடன் குருமொழி கேவா தீர பாவத்தை தீரா தண்ணீர் தரித்திர மனையா பெண்டீர் பாவத்தை தீரா தீர்த்தம். இவை ஏதும் இருந்து என்னடா நீயே இறந்த போது நான் எதற்கு இருக்க வேண்டும்? இனி முதல் மண்ணிலே இருக்க மாட்டேன். நானும் இறந்து விடுகிறேன். நான் சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்ததே கிடையாதப்போ. எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து வந்தீர்கள். என்னால் நீங்கள் சாக வேண்டுமா? வேண்டப்பா. நீங்கள் எந்த பெண்ணை பார்த்தீர்களோ அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்கிறப்போ சாக வேண்டுமப்பா. எனக்கு மட்டும் இதயமில்லையா என்ன? உன் காதல் வழி எனக்கு நன்றாக தெரிகிறது. இந்த போயும் நாம் நமக்காக வாழ சொன்னாலும் நம் நாட்டு மக்களுக்காக நீ வாழ்ந்தே தீர வேண்டும். நான் இறந்த பிறகு இந்த நாட்டை யார் கட்டி காப்போம்? அதற்கு தான் அவசரம். மணப்பெண்ணை மனமேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். விரைவாக சென்று மணக்கோலத்தில் சீக்கிரமாக கலராக மாறிவிட்டது. கரக்கரியா தம்பி அகலமா போடு. ஆமா கல்யாண பொருள் எதுவும் எந்த நேரத்தில் வலி காய்க்கூட திட்டா விலைவாசினா கம்மியா விற்குது. ஆமா ஆணி ஏற்றி வச்சு போறானா? என்னடா வாழைப்பழம் என்ன ரேட்டு விற்குது? இப்போ முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சா கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் இருக்குது. கல்யாணத்துக்கு வர எடுத்து துண்டு போட்டான்னா சரக்காச்சு என்ன பண்ணுறது? எங்க போய் வாங்க வாய்ப்பாயிட்டா எடுத்துட்டு வந்து வச்சு போட்டான். அவன் சிலவர் தட்டியா விட மாட்டான். அது பித்தளை தட்டாக்குது. அவன் சரக்காடி தூய்மை சரக்காடி சொன்னது அவங்க ஓடுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குதா கல்யாணத்துக்கு? அதுக்காட்டி என்ன ஆச்சு? அவனே ஆச்சு எல்லா பொருளும் கொண்டாந்து வச்சுட்டீங்க. ரொம்ப பேஜாரா போச்சு. கல்யாண வேலை கொஞ்சமா நெஞ்சமா எவ்வளவு பொறுப்பு தெரியுமா? என்ன ஆச்சு? கல்யாண வேண்டிய சாப்பாடுலாம் கொண்டாந்து வச்சேன். பழுக்கு பழம் சாமான் தட்டு 1 மணி நேரம் இருக்குது கல்யாணத்துக்கு. அதனால எடுத்து வந்து வச்சு என்ன ஆகுதா? என்ன நான் கொஞ்சம் இருக்குது கல்யாணம் எவ்வளவு இருக்குது? என்ன ரேட் இருக்குது? 200 ரூபாய். 1 மாதத்துக்கு முன்னே ஏற்றி வச்சா அவங்க கொடுக்குதா? அவங்க கிட்ட காமாதிரி எடுக்குதா? நீ வெளி வச்ச நான் உள்ள வச்சேன். நான் வெளி வச்சேன் நான் உள்ள வச்சேன். நீ உள்ள வச்சேன். சூப்பர் சூப்பர். திருமணம் நேரம் நெருங்கி கொண்டு அப்படியே சீக்கிரம் கொண்டு வா. வாயில இந்த காசு எப்பவுமே என்னால
பலிக்கு ஏத்துனேன் ஒரு கூட்டம் வந்து சேர்த்துட்டான் எல்லாம் சாவத்திலே இருக்குது. என்ன பண்ண போகுது என்ன பண்ணுது ஆயிரத்தி வந்துட்டான். தமிழர் ஒண்ணு குடியார கல்யாணமா இது என் குடும்ப கல்யாணம். மன்னர் வீட்டு எந்த அவசரமா அங்க உள்ள போய் குடிக்கிறாங்க, வெளியே சொல்றீங்க வாழை நட்டா குடிக்கணும். ஆமா தண்ணி சாப்பிட்டாதான் கல்யாணமே களை கட்டும். 2 பேர் வாங்கி தண்ணி சாப்பிட்டு 4 பேர் கலெக்டா பண்ணாதான் அது கல்யாணமா தெரியும். சீக்கிரம் மனவேலை கேட்டு மாப்பிள்ளை குளி குளிச்சுக்கிறாருங்க. செய்யா நாட்டு குளித்து விட்டு சிறையரங்க அதான் நான் சொல்ல வந்தேன். மாமி வேணாம். சரி மாப்பிள்ளை அப்பா வர எங்கடா இருக்கு? 2023 என் வாகனம் ஒரு பக்கத்துல நிக்குது, அங்கேயே இருக்கிற நீ. நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. அந்த காலத்துல பெண்ணு பார்க்க மாட்டு வளர்த்தா பெண்ணு பார்க்க போவாங்க. ரோடு சரி கிடையாது, குளிப்பால் அதிகம், தொடாக்கு பொடாக்கு தொடாக்கு ஒட்டாக்கு போய் அந்த வண்டி கொடராட்டிக்கும். அது ஓட்ட வண்டி, இது எண்ணடிக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற வண்டி. அதனால்தான் பழைய மாப்பிள்ளைலாம் கால் வஞ்சிருக்கும், அதனால்தான் கை வஞ்சி. அது அச்சாடி இல்ல, இது அச்சாடிக்கு. அது மாப்பிள்ளை பேசுகிறேன். அதிகாலை இருந்து பல்ல வளைக்கு நாக்க வச்சு நாஸ்தா பண்ணி ஒரு புத்தகத்தை படிச்சா புத்தி இருக்கும். நீ எங்க படிக்கிற? வலது காலை எடுத்து வைக்கிற, இடது காலை வைக்கிற. ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி இந்த மண்ணிலே பிறக்கின்ற போது இருகரத்து மூடி வருதுடா. கைய மூடிக்கிட்டு பிறகுது. ஏன் அந்த குழந்தை இருகரத்து மூடி வருது தெரியுமா? வலது கரத்திலே புண்ணியத்தையும் இடது கரத்திலே பாவத்தை சுமந்து வருது. எந்த வேலை செய்தாலும் வலது கரமும் வலது கையும் தான் வேலை செய்யணும். இடது கரை எதுக்கு பயந்த கை நல்ல கை, ஆனா 2 வேலை ஒழுங்கா செய்ய தெரியுமா? இதுல அக்கினி கலசம் ஓடுது, இதுல சத்திரங்களத்து ஓடுது. இந்த மாதிரி காலையில ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை. இந்த கையில நாத்து எடுத்து கூட தெரியும். அதான்டா சந்திர கலசம், இது அக்கினி கலசம். இது சில்லுன்னு இருக்கு, சூடா இருக்கு. அது 2 வேலைக்கு தான் உதவும், எல்லா வேலைக்கும். சரி மாப்பிள்ளை உட்கார் வை. கை முடிக்கிறீங்க, யார் பாருங்க தெரியுமா? அடுத்த கடை வாங்கக்கூடாதுன்னு கை முடிங்க. எப்பா எப்பா கடத்தை பத்தி பேசாத. சார் அடுத்தபடியாக என்னுடைய மகளை ஏழரசி பொண்ணு சின்வா கண்ணு தெரியுதா? என்ன நீங்க தப்பா நினைக்காது. நீங்க யாரு நாட்டுக்கு மன்னர், இந்த அம்மா யாரு உங்க மகன் நாட்டுக்கு இளவரசி, நான் யாரு ஒரு காவல்காரன். நான் சும்மா ஒரு பொம்பல் ரூம்ல காவல்காரன் போக முடியுமா? அது லேசா தடுத்ததுக்கு கை எட்டு விட்டா குழந்தை கை பிடிச்சிருக்கு. நான் பொண்ணாங்க அடியில் விட்டாந்துட்டேன். என் மேல என்ன தப்பு? அவன் தான் அறிவு கட்ட மாதிரி கைய வச்சு அவன் கையை நீ பிடிக்கலாமா? அப்பா லூஸ் மாதிரி பிடிச்சி இழுத்து வராமே. இது மாதிரி இஸ்மான் லூஸ் மாதிரி பிடிச்சி இழுத்தாரா? அப்போ நீ லூசா இஸ்மான்? ஏடா அவன் லூஸ் ஆயிட்டான். வர வர ரொம்ப மாறிட்டு வரான் பாய்வே. அந்த லூஸ் இஸ்மான் தான் சொல்லு. லூஸ் ஏத்துன வார்த்தை என்ன? சரி சோ கீசோ
நீ போய் ரூல்ஸ் ஈஸியா இருக்குதுவா சாச்சால் பண்ணிட்டோமா ராவுகால் வந்து போமா அது போயிட்டா.